இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த கம்பெனி ஓனர் காலையில கம்பெனிக்கு போகும்போது அங்க நின்னுகிட்டு இருந்த செக்யூரிட்டி இவரை பார்த்து, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கிறாரு. உடனே முதலாளி அந்த செக்யூரிட்டியை பார்த்துட்டு, நீ என்னோட சின்ன வயசு நண்பன் சர்மாவான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டியும் ஆமாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி புடிச்சுக்கிறாங்க. உடனே இந்த ஓனர், நீ செக்யூரிட்டியா இந்த கம்பெனில வேலையை பார்க்கிறியான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டியும் ஆமாம்னு சொல்லிட்டு, நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கிறாரு. உடனே இந்த முதலாளி, நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர், நீ என்னுடைய கம்பெனில வேலை செய்யறது எனக்கே தெரியலன்னு சொல்றாரு. உடனே இந்த செக்யூரிட்டி, நான் உன்னை இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில பார்த்ததே இல்லையேன்னு கேட்கிறாரு. உடனே இந்த ஓனர், எனக்கு 3 கம்பெனிகள் இருக்கு, இந்த கம்பெனியை என்னுடைய மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவங்க தான் இதை நடத்துறாங்க, அதனால நான் இந்த கம்பெனிக்கு எப்பயாவது தான் வருவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சரி வா ஆபீஸ் உள்ளார போலாம், நம்ம எல்லாரும் உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம்னு சொல்றாரு. உடனே இவரு, நான் ஒரு சாதாரண செக்யூரிட்டி, நான் உன் கூட ஒன்னா உட்கார்ந்து டீ குடிச்சா எல்லாரும் என்னைய கேலி செய்வாங்க, நீ ஆபீஸ் முடிச்சிட்டு வா, நம்ம ஏதாவது கடையில போய் டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம்னு சொல்றாரு. உடனே இந்த முதலாளி, நீ எப்பவுமே என்னுடைய பேச்சை கேட்கிறதே கிடையாது, சரி எனக்கு ஆபீஸுக்கு நேரமாயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவரு போனதுக்கு அப்புறமா இந்த செக்யூரிட்டி தரையில ஒரு சாவி கிடைக்கிறதை பார்த்துட்டு, இது என்னுடைய ஃப்ரெண்டோட சாவின்னு தான் நினைக்கிறேன், இதை எடுத்துட்டு போய் நான் அவங்க கிட்ட குடுக்கறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் உள்ளார போறாரு. இந்த பக்கம் பார்த்த ஆபீஸ் உள்ளார ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த செக்யூரிட்டி உள்ளார போய், நீ உன்னுடைய கார் சாவியை கீழே போட்டுட்டு வந்துட்ட இந்தான்னு சொல்லி கொடுக்கிறாரு. உடனே இந்த மேனேஜர் அந்த செக்யூரிட்டியை ஓங்கி கன்னத்துல பிளார்னு ஒரு அறை விட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தால் பெர்மிஷன் கேட்காம ஆபீஸ் உள்ளார வந்து இருப்பன்னு சொல்லி திட்டுகிறாள். உடனே ஓனர் அந்த மேனேஜர் கிட்ட, எதுக்காக அவரை அடிச்சன்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த மேனேஜர், இங்க முக்கியமான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பெர்மிஷன் கூட கேட்காம அவர் உள்ளார வந்தாரு, அதனாலதான் இப்படி பண்ணுனேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஓனர், நான் வாசல்ல சாவியை போட்டுட்டு வந்தது என்னுடைய தப்பு தான், அவர் எனக்கு சாவியை எடுத்துட்டு வந்து கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு, உதவி செஞ்சவரை எதுக்காக இப்படி அடிச்சன்னு திரும்பவும் கேட்கிறார். உடனே இந்த பொண்ணு, மீட்டிங் நடக்கிறப்போ அனுமதி இல்லாம உள்ள வந்தது மிகப்பெரிய தப்பு, அதனாலதான் அடிச்சேன், நான் 10 வருஷமா இந்த கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு சாதாரண செக்யூரிட்டிக்காக என்னைய இவ்வளவு கேள்வி கேட்பீங்களான்னு கேட்கிறார். உடனே ஓனர், இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, இவன் என்னுடைய சின்ன வயசு நண்பன், நாங்க 2 பேரும் 12 வருஷமா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், அவனை நீ இப்படி அடிக்கும் போது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. உடனே இந்த மேனேஜர், நீங்க சின்ன வயசுல நண்பர்களா இருந்திருக்கலாம், இப்போ நீங்கள் குழந்தைகள் கிடையாது, நீங்க 3 கம்பெனிகளுக்கு ஓனர், அவன் ஒரு சாதாரண செக்யூரிட்டி, நம்ம கம்பெனிக்கு பல கிளைண்டுகள் வராங்க, கம்பெனியோட ஓனர் ஒரு சாதாரண செக்யூரிட்டி கூட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறார். உடனே இந்த ஓனர், அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு நட்பு தான் முக்கியம், நண்பன் தான் முக்கியம், எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாதப்போ அவன் தான் எனக்கு பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்து என்னைய 4 வருஷம் ஸ்கூல் படிக்க வச்சான், அதனாலதான் நான் இன்னைக்கு 3 கம்பெனிகளுக்கு ஓனரா இருக்கேன், இன்னல இருந்து அவன் செக்யூரிட்டி கிடையாது, அவனும் இந்த கம்பெனில ஒரு ஊழியர் தான் சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த பொண்ணு, இந்த செக்யூரிட்டி இந்த கம்பெனில ஊழியரா வேலை செஞ்சா நான் வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனர், நீ ராஜினாமா பண்ண தேவையில்லை, நீ எப்ப என்னுடைய ஃப்ரெண்டை கை நீட்டி அடிச்சியோ அப்பவே நான் உன்னையே வேலையை விட்டு தூக்கிட்டேன், இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புடின்னு சொல்லி அந்த பொண்ணை கம்பெனில இருந்து வெளியே துரத்தி விட்டுறாரு. இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.